மார்க்கெட் சர்வே மற்றும் ஸ்வாட்ச் ஃபைல் பாகம் 2 குறித்த இந்த காணொளிக்கு உங்களை வரவேற்கிறோம். இந்த பாடப்பகுதியின் நோக்கங்களை நாம் பார்க்கலாம். இந்த காணொளியின் இறுதியில் உங்களால் பின்வருவனவற்றை மேற்கொள்ள முடியும். ஃபேப்ரிக் ஸ்வாட்ச் ஃபைலை உருவாக்குவதில் மேற்கொள்ள வேண்டிய முக்கிய ஸ்டெப்கள் குறித்து விளக்கவும். நேச்சுரல் ஃபேப்ரிக்களுக்கான சாம்பிள் ஸ்வாட்ச் ஃபைல் குறித்து விவரிக்கவும். சிந்தட்டிக் ஃபேப்ரிக்களுக்கான சாம்பிள் ஸ்வாட்ச் ஃபைல் குறித்து விவரிக்கவும். ஸ்பெஷாலிட்டி ஃபேப்ரிக்களுக்கான சாம்பிள் ஸ்வாட்ச் ஃபைல் குறித்து விவரிக்கவும். ஸ்வாட்ச் ஃபைலுக்கு தேவையான டூல்கள் மற்றும் மெட்டீரியல்கள் ஆவன: ரெக்கார்ட் நோட், ஃபேப்ரிக் க்ளூ, நீடில் மற்றும் த்ரெட், காட்டன் ஃபேப்ரிக், சில்க் ஃபேப்ரிக், லினன் ஃபேப்ரிக், பாலியஸ்டர் ஃபேப்ரிக், நைலான் ஃபேப்ரிக், வெல்வெட் ஃபேப்ரிக், சுவீட் ஃபேப்ரிக், லெதர். இப்போது பல்வேறு விதமான துணிகளை ஷோ செய்வது மட்டுமில்லாமல் தகவல் அறிந்து தேர்வு செய்ய உதவும் ஒரு ஃபேப்ரிக் ஸ்வாட்ச் புக்கை உருவாக்க மேற்கொள்ள வேண்டிய முக்கியமான ஸ்டெப்களை நாம் பார்க்கலாம். டிசைனர்கள், ஆர்டிசன்கள் மற்றும் டெக்ஸ்டைல்களில் பணிபுரியும் அனைவருக்கும் ஃபேப்ரிக் ஸ்வாட்ச் புக் ஒரு இன்றியமையாத டூல் ஆகும். இது ஒரு விளக்கமான ரெஃபரன்ஸ் கைடாக செயல்படுகிறது. இது பல்வேறு ஃபேப்ரிக்களில் டாக்டைல் மற்றும் விஷுவல் பிரதிநிதியாக உள்ளது. நன்கு ஆர்கனைஸ் செய்யப்பட்ட ஃபேப்ரிக் ஸ்வாட்ச் புக் ஆனது மெட்டீரியலை தேர்வு செய்தல் மற்றும் டிசைன் இன்ஸ்பிரேஷனுக்கான விலைமதிப்பற்ற ரிசோர்ஸாக இருக்கும். ஸ்வாட்ச் புக்கை எவ்வாறு உருவாக்குவது என்பதை குறித்து நாம் பார்க்கலாம். ஒரு நல்ல ஃபேப்ரிக் ஸ்வாட்ச் புக்கில் வெவ்வேறு வகையான மெட்டீரியல்கள் உள்ளடங்கி இருக்க வேண்டும். காட்டன், லினன் மற்றும் சில்க் போன்ற நேச்சுரல் ஃபைபர்கள் போன்றவற்றை இதில் உள்ளடக்குவதற்கு பரிசீலனை செய்யவும். அதேபோல பாலியஸ்டர் மற்றும் நைலான் போன்ற சிந்தட்டிக் ஃபைபரும் உள்ளது. கூடுதலாக வெல்வெட், சுவீட், லெதர் மற்றும் லேஸ் போன்ற ஸ்பெஷாலிட்டி ஃபேப்ரிக்களை பல்வேறு பயன்பாடுகளுக்காக தேர்வு செய்ய விளக்கமான தகவல்களை அறிந்து கொள்ளவும். ஃபேப்ரிக் ஸ்வாட்ச் புக்கை பயனாளர்களுக்கு உபயோகப்படுத்த எளிமையான முறையில் உருவாக்க வேண்டும். ஃபேப்ரிக்கை அதன் வகைகளின் அடிப்படையில் ஆர்கனைஸ் செய்யவும். இது ஃபைபர் டைப், வீவ், வெயிட் அல்லது கலரின் அடிப்படையில் வகைப்படுத்தலாம். ஒவ்வொரு ஃபேப்ரிக் ஸ்வாட்சும் விரிவான தகவலுடன் இருக்க வேண்டும். இந்த புக் மூலம் வழங்கப்படும் தகவலானது பயனர்கள் ஃபேப்ரிக்கின் தகவலை நன்கு அறிந்து அவர்களது ப்ராஜெக்ட்களுக்கேற்ப முடிவுகளை எடுக்க முடியும் என்பதை உறுதி செய்ய வேண்டும். எளிதில் அடையாளம் காண ஃபேப்ரிக்கின் பெயரை தெளிவாக குறிப்பிட வேண்டும். ஃபைபர் கண்டென்ட்: ஃபேப்ரிக்கில் உள்ள பிரைமரி ஃபைபர்களை பட்டியலிட வேண்டும். எடுத்துக்காட்டாக 100% காட்டன், பாலியஸ்டர் பிளெண்ட். பராமரிப்பு வழிமுறைகள்: ஃபேப்ரிக்கின் தரத்தை பராமரிக்க பயனர்களுக்கு உதவும் வகையில் வாஷ் செய்தல், ட்ரை செய்தல் மற்றும் அயர்ன் செய்வதற்கான வழிகாட்டுதல்களை உள்ளடக்கி இருக்க வேண்டும். வேர் மற்றும் டேரை தடுக்க ஒவ்வொரு ஃபேப்ரிக் ஸ்வாட்சையும் ஸ்வாட்ச் புக் பக்கங்களில் பாதுகாப்பாக அட்டாச் செய்ய வேண்டும். ஃபேப்ரிக் க்ளூ அல்லது ஸ்டிச்சிங் ஆகியவை ஆப்ஷன்களில் அடங்கும். ஸ்வாட்ச்கள் ஃபிளாட்டாகவும் பாதுகாப்பாகவும் பொருத்தப்பட்டுள்ளதா என உறுதி செய்து கொள்ள வேண்டும். இதனால் பயனர்கள் ஒவ்வொரு ஃபேப்ரிக்கின் டெக்ஸ்சர் மற்றும் ட்ரேப்பை எளிதாக எக்ஸாமின் செய்ய முடியும். பெயர்கள், ஃபைபர் கண்டென்ட் மற்றும் பொதுவான பராமரிப்பு வழிமுறைகள் போன்ற சில பொதுவான நேச்சுரல் ஃபேப்ரிக்களுக்கான ஸ்வாட்ச் புக் உருவாக்குவதை குறித்து நாம் பார்க்கலாம். காட்டனில் உள்ள ஃபைபர் கண்டென்ட் என்பது 100% காட்டன் அல்லது காட்டன் பிளெண்ட்கள் ஆகும். பராமரிப்பு வழிமுறைகளில் குளிர்ந்த நீரில் மெஷின் வாஷ் செய்தல், குறைந்த வெப்பத்தில் டம்பிள் ட்ரை செய்தல், தேவைப்பட்டால் நடுத்தர வெப்பத்தில் அயர்ன் செய்தல் ஆகியவை இதில் அடங்கும்.
காட்டன் ஷ்ரிங்க் ஆகக்கூடும். எனவே பராமரிப்பு லேபிள்களில் குறிப்பிடப்பட்டவற்றை பின்பற்ற வேண்டும். லினனில் உள்ள ஃபைபர் கண்டென்ட் என்பது 100% லினன் ஆகும். பராமரிப்பு வழிமுறைகளில் ஹேண்ட் வாஷ் அல்லது மெஷின் வாஷ் ஆகியவை அடங்கும். குறைந்த வெப்பத்தில் ஹேங் ட்ரை அல்லது டம்பிள் ட்ரை செய்ய வேண்டும். லினன் ரிங்கிள் ஆகும். எனவே தேவைப்பட்டால் சூடான அயனால் அயன் செய்ய வேண்டும். சில்கில் உள்ள ஃபைபர் கண்டென்ட் என்பது 100% சில்க் ஆகும். சில்க் பராமரிப்பு வழிமுறைகளில் சுத்தமாக உலர வைத்தல் அல்லது மென்மையான டிடர்ஜென்ட் பயன்படுத்தி குளிர்ந்த நீரில் ஹேண்ட் வாஷ் செய்தல் ஆகியவை அடங்கும். ரிங்கிங் அல்லது ட்விஸ்ட் ஆவதை தவிர்க்க வேண்டும். உலர வைக்க வேண்டும் மற்றும் தேவைப்பட்டால் குறைந்தளவு சூட்டில் அயன் செய்ய வேண்டும். உள்ளில் உள்ள ஃபைபர் கண்டென்ட் என்பது 100% உல் அல்லது உல் பிளெண்ட்கள் ஆகும். அல்பாகா அல்லது காஷ்மீர் போன்ற பிற விலங்குகளின் ஃபைபர்களும் அடங்கும். பராமரிப்பு வழிமுறைகளில் டெய்லரிங் செய்யப்படும் கார்மெண்ட்களில் ட்ரை கிளீன் செய்வது இதில் அடங்கும். சில உள்ளை குளிர்ந்த நீரில் ஹேண்ட் வாஷ் செய்யவும், விரித்து பிளாட்டாக உலர வைக்கவும். உல் ஷ்ரிங்க் ஆகக்கூடும். எனவே அதிக வெப்பத்தை தவிர்க்க வேண்டும். பேம்பூவில் உள்ள ஃபைபர் கண்டென்ட் என்பது பேம்பூ விஸ்கோஸ் அல்லது பேம்பூ பிளெண்ட்கள் ஆகும். பராமரிப்பு வழிமுறைகளில் சீரான சுழற்சியில் குளிர்ந்த நீரில் மெஷின் வாஷ் செய்தல் இதில் அடங்கும். குறைந்த அளவில் டம்பிள் ட்ரை செய்ய வேண்டும் அல்லது உலர வைக்க வேண்டும். பேம்பூ ஃபேப்ரிக் என்பது இயற்கையாகவே ஆன்டிபாக்டீரியல் தன்மை கொண்டது. எனவே அடிக்கடி கழுவாமல் குறைவாக கழுவலாம். ஜூட்டில் உள்ள ஃபைபர் கண்டென்ட் என்பது ஜூட் பிளான்ட்டில் உள்ள நேச்சுரல் பிளான்ட் ஃபைபர் ஆகும். பராமரிப்பு வழிமுறைகளில் நீர் அல்லது ஈரப்பதம் வெளிப்படுவதை தவிர்ப்பது இதில் அடங்கும். ஏனெனில் ஜூட் அதன் வலிமையையும் ஷேப்பையும் இழக்க நேரிடும். ஒருவேளை ஈரமானால் உடனடியாக உலர்ந்த துணியால் சுத்தம் செய்ய வேண்டும். ஃபேப்ரிக் பிளெண்ட், வீவ் மற்றும் பயன்படுத்தப்படும் கூடுதல் ட்ரீட்மெண்ட்கள் ஆகியவற்றின் அடிப்படையில் குறிப்பிடப்பட்ட பரிந்துரைகள் மாறுபடலாம் என்பதால் ஃபேப்ரிக் அல்லது கார்மெண்ட் லேபிளில் வழங்கப்பட்ட பராமரிப்பு வழிமுறைகளை எப்போதும் பார்க்க வேண்டும். சில பொதுவான சிந்தட்டிக் ஃபேப்ரிக்களின் பெயர்கள், ஃபைபர் கண்டென்ட் மற்றும் பொதுவான பராமரிப்பு வழிமுறைகளுடன் ஸ்வாட்ச் புக் உருவாக்குவதை குறித்து நாம் பார்க்கலாம். பாலியஸ்டரில் உள்ள ஃபைபர் கண்டென்ட் என்பது 100% பாலியஸ்டர் அல்லது பாலியஸ்டர் பிளெண்ட்கள் ஆகும். பராமரிப்பு வழிமுறைகளில் வெதுவெதுப்பான நீரில் மெஷின் வாஷ் செய்தல் இதில் அடங்கும். குறைந்த வெப்பத்தில் டம்பிள் ட்ரை செய்ய வேண்டும் அல்லது உலர வைக்க வேண்டும். பாலியஸ்டர் பொதுவாக ரிங்கிள்களை தடுக்கும் ஆற்றலுடையது. எனவே அயன் செயல்முறை தேவையில்லை. நைலானில் உள்ள ஃபைபர் கண்டென்ட் என்பது 100% நைலான் அல்லது நைலான் பிளெண்ட்கள் ஆகும். பராமரிப்பு வழிமுறைகளில் குளிர்ந்த நீரில் மெஷின் வாஷ் செய்தல் அடங்கும். குறைந்த வெப்பத்தில் உலர வைக்க வேண்டும். நைலான் விரைவாக உலர்வதால் பெரும்பாலும் அணிய பயன்படுத்தப்படுகிறது. ரயானில் உள்ள ஃபைபர் கண்டென்ட் என்பது மீண்டும் ஜெனரேட் செய்யப்படும் செல்லுலோஸ் ஃபைபர் செமி சிந்தட்டிக் ஆகும். பராமரிப்பு வழிமுறைகளில் கை கழுவுதல் அல்லது குளிர்ந்த நீரில் மெஷின் வாஷ் செய்தல் ஆகியவை அடங்கும். ஈரமாக இருக்கும்போது செமி சிந்தட்டிக் ரயான் ஷ்ரிங்க் ஆகலாம். எனவே பிளாட்டான இடத்தில் ரீஷேப் செய்ய வேண்டும். தேவைப்பட்டால் குறைவான ஹீட்டில் அயன் செய்ய வேண்டும். எப்போதும் ஃபேப்ரிக் அல்லது கார்மெண்ட் லேபிளில் கொடுக்கப்பட்டுள்ள பராமரிப்பதற்கான வழிமுறைகளை செக் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஃபேப்ரிக் பிளெண்ட், வீவ் மற்றும் ஏதேனும் கூடுதலான ட்ரீட்மெண்ட்களின் அடிப்படையில் சில குறிப்பிட்ட பரிந்துரைகள் வேறுபடலாம். இவ்வாறு பராமரிப்பு பரிந்துரைகளை தெரிந்து பயன்படுத்துவது சிந்தட்டிக் ஃபேப்ரிக்களின் நீண்ட ஆயுள் மற்றும் அதன் தரத்தை உறுதிப்படுத்துகிறது. ஸ்பெஷாலிட்டி ஃபேப்ரிக்களுக்கான ஸ்வாட்ச் புக்கை அவற்றின் பெயர்கள், ஃபைபர் கண்டென்ட் மற்றும்
பொதுவான பராமரிப்பு வழிமுறைகளுடன் உருவாக்குவதை குறித்து நாம் பார்க்கலாம். வெல்வெட்டில் உள்ள ஃபைபர் வெல்வெட் ஆகும். இது சில்க், காட்டன், ரேயான் அல்லது சிந்தட்டிக் பிளெண்ட்கள் போன்ற பல்வேறு ஃபைபர்களிலிருந்து தயாரிக்கப்பட்டதாகும். பராமரிப்பு வழிமுறைகளில் வெல்வெட் அதன் டெக்ஸ்சர் மற்றும் தோற்றத்தை பாதுகாப்பதற்கு பெரும்பாலும் ட்ரை கிளீன் பரிந்துரைக்கப்படுகிறது. கைகளால் வாஷ் செய்ய வேண்டிய தேவை இருப்பின் குளிர்ந்த நீரில் மென்மையான டிடர்ஜென்ட்டை பயன்படுத்த வேண்டும். ரிங் அல்லது ட்விஸ்ட் செய்யக்கூடாது. அதிகப்படியான தண்ணீரை மெதுவாக அழுத்துவதன் மூலம் வெளியேற்ற வேண்டும். பைல் கிரஷ் ஆவதை தவிர்க்க உலர வைக்க பிளாட்டாக வைக்க வேண்டும் அல்லது நேராக தொங்கவிட வேண்டும். பைலை ரீஸ்டோர் செய்ய மற்றும் பிளாட்டாக உள்ள பகுதிகளை அகற்ற வெல்வெட் பிரஷை பயன்படுத்த வேண்டும். ஸ்வீடில் உள்ள ஃபைபர் கண்டென்ட் என்பது பொதுவாக விலங்கு தோல்களின் அடிப்பகுதியில் இருந்து தயாரிக்கப்படுகிறது. அதாவது பசுக்கள், ஆடுகள் அல்லது செம்மறி ஆடுகள் ஆகியவற்றின் தோல்களில் இருந்து. பராமரிப்பு வழிமுறைகளில் பின்வருபவை அடங்கும். ஸ்வீடின் டெக்ஸ்சரை பராமரிக்க ஸ்வீட் பிரஷ் கொண்டு பிரஷ் செய்ய வேண்டும். வினிகர் அல்லது ஸ்வீட் எரேசரை பயன்படுத்தி ஸ்வீடில் உள்ள ஸ்டெயின்களை நீக்க வேண்டும். ஸ்வீடை தண்ணீரில் நனைப்பதை தவிர்க்க வேண்டும். ஒருவேளை அது ஈரமாகிவிட்டால் ஒரு சுத்தமான துணியால் ஒற்றி எடுத்து காற்றில் உலர வைக்க வேண்டும். அதிக பிடிமானமான ஸ்டெயின்கள் அல்லது அதிகப்படியான அழுக்குகளுக்கு ப்ரொஃபஷனலாக கிளீன் செய்யும் முறை பரிந்துரைக்கப்படுகிறது. லெதரில் உள்ள ஃபைபர் கண்டென்ட் என்பது பசுக்கள், செம்மறி ஆடுகள், ஆடுகள் அல்லது பன்றிகள் போன்ற விலங்குகளின் ரோமங்கள் அல்லது தோல்களில் இருந்து பெறப்பட்ட லெதர் ஆகும். பராமரிப்பு வழிமுறைகளில் பின்வருபவை அடங்கும். லெதரின் மேற்பரப்பில் உள்ள அழுக்குகளை நீக்க ஈரமான துணியால் துடைக்கவும். மெட்டீரியல் மிருதுவாக இருக்கும். உலர்தல் அல்லது விரிசல் அடைவதை தடுக்கவும் லெதர் கண்டிஷனரை பயன்படுத்தவும். கலர் மழுங்குவதை தவிர்க்க அதிக நேரம் நேரடியாக சூரிய ஒளியில் இருப்பதை தவிர்க்கவும். லெதரை தண்ணீரில் படாமல் தள்ளி வைக்க வேண்டும். ஒருவேளை ஈரமானால் சுத்தமான துணியை கொண்டு ஒற்றி எடுத்து காற்றில் உலர வைக்கவும். டீப்பாக சுத்தம் செய்யவோ அல்லது ஸ்டெயின்களுக்கு ப்ரொஃபஷனலான லெதர் கிளீனரை அணுகி சுத்தம் செய்யவும். லேஸில் உள்ள ஃபைபர் கண்டென்ட் என்பது காட்டன், சில்க், நைலான் அல்லது பாலியஸ்டர் போன்ற பல்வேறு ஃபைபர்களிலிருந்து லேஸ் தயாரிக்கப்படுகிறது. பராமரிப்பு வழிமுறைகளில் பின்வருபவை அடங்கும். குளிர்ந்த தண்ணீரில் மென்மையான டிடர்ஜென்ட்டை பயன்படுத்தி லேஸ் பொருட்களை ஹேண்ட் வாஷ் செய்யவும். ரிங் அல்லது ட்விஸ்ட் செய்வதை தவிர்க்கவும். அதிகப்படியான தண்ணீரை மெதுவாக அழுத்தி வெளியேற்றவும். சுத்தமான டவலில் ஃபேப்ரிக்கை பிளாட்டாக உலர வைக்கவும் அல்லது தொங்கவிட்டு உலர வைக்கவும். ஜென்டில் சைக்கிள் முறையில் மெஷின் வாஷ் செய்யும் போது டெலிகேட் லேஸை பாதுகாக்க மெஷ் லாண்ட்ரி பேக்கை பயன்படுத்தவும். தேவை இருப்பின் டெலிகேட் ஃபேப்ரிக்களை பாதுகாக்க பிரஸ் செய்யும் துணியை பயன்படுத்தி குறைவான செட்டிங்கில் வைத்து அயன் செய்யவும். எப்போதும் ஃபேப்ரிக் அல்லது கார்மெண்ட் லேபிளில் கொடுக்கப்பட்டுள்ள பராமரிப்பதற்கான வழிமுறைகளை செக் செய்ய வேண்டும். ஏனென்றால் ஃபேப்ரிக் பிளெண்ட் மற்றும் ஏதேனும் கூடுதலான ட்ரீட்மெண்ட்களின் அடிப்படையில் சில குறிப்பிட்ட பரிந்துரைகள் வேறுபடலாம். இவ்வாறு பராமரிப்பு பரிந்துரைகளை தெரிந்து பயன்படுத்துவது ஸ்பெஷாலிட்டி ஃபேப்ரிக்களின் நீண்ட ஆயுள் மற்றும் அதன் தரத்தை உறுதிப்படுத்துகிறது. இதுவரை அறிந்து கொண்ட முக்கிய பாயிண்ட்களை நாம் மீண்டும் ஒரு முறை நினைவு கூறலாம். ஃபேப்ரிக் ஸ்வாட்ச் புக் ஒரு விளக்கமான ரெஃபரன்ஸ் கைடாக செயல்படுகிறது. இது பல்வேறு ஃபேப்ரிக்களில் டாக்டைல் மற்றும் விஷுவல் பிரதிநிதியாக உள்ளது. ஒரு நல்ல ஃபேப்ரிக் ஸ்வாட்ச் புக்கில் வெவ்வேறு வகையான மெட்டீரியல்கள் இருக்க வேண்டும். ஃபேப்ரிக்களை அதன் வகைகள் அடிப்படையில் ஆர்கனைஸ் செய்து இருக்க வேண்டும். ஒவ்வொரு ஃபேப்ரிக் ஸ்வாட்சும் விரிவான தகவலுடன், அதாவது ஃபேப்ரிக்கின் பெயர், ஃபைபர் கண்டென்ட் மற்றும் பராமரிப்புக்கான வழிமுறைகளுடன் இருக்க வேண்டும். இந்த பாடப்பகுதியின்
நிறைவு பகுதிக்கு நாம் வந்துவிட்டோம். மார்க்கெட் சர்வே மற்றும் ஸ்வாட்ச் ஃபைல் பாகம் 2 குறித்த நல்ல புரிதலை நீங்கள் பெற்றிருப்பீர்கள். அடுத்த காணொளியில் மீண்டும் சந்திக்கலாம்.